அல்வாவுக்கு பெயர் போட்டு திருநெல்வேலியிலிருந்து மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் அல்வா கொடுக்க போகிறார்கள். ரூபாய்க்கு 29 பைசா தான் திருப்பி நமக்கு கொடுக்குறாங்க. 71% இருந்து ஒரு 10% எங்களுக்கு இந்த ஆபத்தான நேரத்தில் கொடுங்கள் என்று கேட்டார். 100 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு தூத்துக்குடி மக்கள் பரிதவித்தார்கள். ஏறத்தாழ இதுவரையில் யாருமே ஒரு 80 வயது உள்ளவர்கள் கூட பார்க்காத ஒரு வெள்ளத்தை தூத்துக்குடி மக்கள் பார்த்தார்கள். இந்தியாவே கண்ணீர் வடித்தது. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பேராபத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் ஆறுதல் கூறினார்கள். நிர்மலா சீதாராமன் அங்கே இருந்து இங்கே வந்தார், வேடம் போட்டார், கோயிலுக்கு போனார். உண்டியில் போடாதீங்க, இந்த துட்டு தட்டில் போடுங்கன்னார். அந்த தட்டில் போகிற காசு யாருக்கு போகணும், இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதை பேசிவிட்டு வீராவேசம் பேசிவிட்டு போன நிர்மலா சீதாராமன் இதுவரையில் ஒரு சல்லி காசை கூட வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு தரவில்லை. அதே போல் ராஜ்நாத் வந்து பார்த்து விட்டு போனார். மத்திய சர்க்காரிலிருந்து அதிகாரிகளை அனுப்பினார்கள். ஆனால் இதுவரையில் நமக்கு கொடுக்கவில்லை. நாம் இவருடைய கெஞ்சவில்லை. இவருடைய உரிமையை நாங்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையைத்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் கேட்கிறார். ஏறத்தாழ 6 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியில் இதுவரையிலே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததோ ஏறத்தாழ 2 லட்சம் தான், 2 லட்சம் கோடி தான். ஆக ரூபாய்க்கு 29 பைசா தான் திருப்பி நமக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் பிச்சை கேட்கவில்லை, அதிகாரத்தோடு கேட்கிறோம். எங்களிடத்தில் நீங்கள் பறித்து வைத்திருக்கிற 71% இருந்து ஒரு 10% எங்களுக்கு இந்த ஆபத்தான நேரத்தில் கொடுங்கள் என்று கேட்டால் வீராப்பு பேசுகிறார்கள். குஜராத்துக்கு கொடுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ரூபாய் அவர்கள் செலுத்திய வரிக்கு 2 ரூபாயாக போட்டு தருகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் செலுத்திய ரூபாய் வட்டிக்கு பணத்துக்கு வரிக்கு 29 காசு தான் தருகிறார்கள். ஆக ஏற்கனவே எய்ம்ஸில் கொடுக்குறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு அல்வா கொடுத்தார். தூத்துக்குடியிலே மற்ற தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணத்திற்கும் அல்வா கொடுத்து விட்டார். ஆகவே அல்வாவுக்கு பெயர் போட்டு திருநெல்வேலியிலிருந்து மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் அல்வா கொடுக்க போகிறார்கள். ஒரு இடம் கூட இந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு கிடைக்காது என்பதை உணர்த்துகிற வகையிலே தான், அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் நடைபெற இருக்கிற தேர்தலில் மோடிக்கு அல்வா கொடுக்க போகிறார்கள் என்பதை உணர்த்துகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம்.